ஊசி போட்டாங்க பாருங்க. சத்தியமா எனக்கு அவ்வளோ பயமாயிருச்சு. ஆனா போட்ட ஒரு ஒரு 5 செகண்ட்ல ஒரு 2 செகண்ட் கூட வச்சுக்கோங்க, அப்படியே உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ஒரே கமெண்ட் மாதிரி தான், என்னாச்சு உடம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் அதில் ரிப்ளை பண்ண முடியல, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்தது. அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வேறு பர்சனலாக மெசேஜ்லாம் பண்ணாங்க. சரணுக்கு என்னாச்சு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உடம்பு சரியாகி திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னாச்சு, அப்போ மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதனால் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட சேர்த்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நேற்று வந்து மாமா வீட்டில் வந்து வெத்தலை வலிக்கிழங்கு வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். இதை நேற்றே வந்து செஞ்சுருப்போம். ஸோ உடம்பு சரியில்லை, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செய்ய போகிறோமே. இது எப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே நம்மளோட கதையெல்லாம் அப்படியே சொல்லிடலாம், பேசிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறமா இது செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம் சார் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிட்டீங்களா? இது வந்து ஸ்லைஸாக போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இந்த மாதிரி போகணும் பாருங்கள். கத்தி என்ன சூப்பராக வச்சுருக்கீங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன் நீ ஃப்ரெண்ட்ஸ். புடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி காய்கறி நறுக்குறேன்னு சொல்லிட்டு உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கீழே இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை ரெடி பண்ணுறதே நம்ம சும்மா உட்காந்துருக்கணும், இதை வச்சு வேலை செய்யலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் வந்து நறுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே பண்ணுங்க. சரி, எத்தனை மணிக்கு நான் செய்கிறேன். இது பார்த்துட்டு எந்த மாதிரியான டிஷ்லாம் இதில் செய்யலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிழங்கு தான் எடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் 2 கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன? சரி, ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? கையில் ஒரு மாதிரி ஊற மாதிரி இது கருணைக்கிழங்கு கையில் பாருங்க. அப்படியே பீஸாக தோல் சீவி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி 3 விசில் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். சரி, ஓகே. 3 விசில் மட்டும் 3 விசில் விட்டால் போதும். நீங்கள் நான் பாருங்கள் எவ்வளோ இதுவாக போட்டிருக்கேன், அதனால் 3 விசில் விட்றேன். நீங்கள் வந்து பத்தியாக போட்டால் கூட 4 விசில் கூட விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கு. நல்லா தெரியல, அதிகமாக வேக வச்சுலான்னு தெரியல, கொஞ்சம் வந்து உடையிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2 விசிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட 65 மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். சிக்கன் 65 போடலாம். அந்த மாதிரி நீங்கள் 65 மசாலா தனியாக விற்கலாம், அந்த மாதிரி கூட வாங்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாங்கலை அப்படின்றதுனால வீட்டில் இருக்க பொருளை வச்சு வந்து செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து அதில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பத்தலனா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரம் மசாலா, தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கலருக்காக எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் கலருக்காக கூட தனியாக செப்பரேட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த இதில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கிறேன். அது கூட பாதி லெமனில் இதிலே பாதி சேர்த்துக்கிறேன். என்ன சனியா ரெடி பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கீங்க போல. சூப்பராக வந்துருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி பகோடா போகிற மாதிரி போட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் ஆல்ரெடி 2 பீஸ் உள்ள போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிழங்கு சீசன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா 2 கிலோ வாங்கினாங்க. அதனால் வீட்டில் இதில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. நேற்று வரைக்கும் செய்யாமல் வச்சு நான் தான் செஞ்சேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கிழங்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நேற்று போட்ட ஷார்ட்ஸ் அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய பேர் என்னாச்சு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ தான். அதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகி சில பல பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஆரம்பிக்க வந்துருச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர்லாம் குடித்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நீர் சுருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி இந்த அன்னமும் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. மார்னிங்லேருந்து ஒரு மதியம் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். திரும்ப மார்னிங் சரியாயிடும் பார்த்தா திரும்ப வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது பார்த்தாம ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சாப்பாடு செய்ய சொல்லி சாப்பாடு செஞ்சுட்டே இருந்தோம். ஸோ நானும் வந்து சாப்பாடு செஞ்சுட்டே இருந்தேன். மொன்ன வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்னாச்சுன்னா மயக்கம் வந்துருச்சு. மயக்கமா காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க. சமையல் செய்யலாண்ட அரிசி சாப்பாடு ஊற வச்சுட்டு காய்கறிலாம் அரிஞ்சிட்டு உக்காந்துருந்தாங்க. மயக்கம் வருது என்னால் ஏந்திருக்க முடியல. அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. மயக்கம் வந்து விழுந்தடா கூட பரவாயில்ல, மயக்கம் வந்து விழுந்துட்டா கூட மயக்கம் வந்து விழுந்துச்சு சொல்லிட்டு சொல்லலாம். மயக்கம் வருது, ஆனால் அந்த விழுற அளவுக்கு வரல. பிடிச்சி அளவு கீழே தள்ளி ஏறா இருந்துச்சு. பிடிச்சி கீழே சுத்தமாக நல்லா படியே நடந்து வச்சு சாப்பிட டைமும் ஆகலை. அப்போ சாப்பிட்ற டைமும் ஆகலை. எப்பவுமே டீ பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவோம். டீ குடித்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் அப்படி தான் இருந்துச்சு. சரியாயிடும்னு பார்த்தா அப்பயும் அப்படி தான் இருந்தது. சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்னால் சாப்பாடு செய்ய முடியல. அதனால் போயிட்டு நானும் ஒரு தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போகும்போது சரி சாப்பிட்டு போகிறேன், ஏன்னா ஊசிலாம் போட்டாங்க அப்படின்னா சாப்பிடணும், சாப்பிட்டு தான் ஊசி போடுவாங்க. அப்படியே போட்டாலும் நமக்கு வந்து அது ஒத்து வராது, ஏன்னா நீ ஏற்கனவே மயக்கத்தில் இருக்க சொன்னால் சாப்பிட்டே போயிடலாம் சொல்லிட்டு நான் ஒரு தோசை இவர் ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு பார்த்தா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டு ஏந்துக்கும் போதே என்னால் ஏந்துக்க முடியும். இலை தள்ளி ஒரு மாதிரி இருந்தது. சரி அப்படியே இலை எடுத்துக்கணும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டாங்க, என்னால் சுத்தமாக முடியல. அவர் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து போட்டு என்னை வந்து கூப்பிட்டு வந்தார். ஸோ திரும்ப போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பிபிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பிபிலாம் நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிலாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஊசி எனக்கு ஊசி போட தேவையில்ல, நான் உனக்கு மருந்துல ஏறி தர ஒரு குளுக்கோஸ் ஒன்று ஏறி தரேன் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். முன்னே தான் சொன்னார் அடிக்கடி இப்படி ஒரு சொல்லிட்டு, ஏன்னா முன்னாடியே எனக்கு வந்திருக்கு இந்த மாதிரி. அது வந்து வரும் சரியாயிடும். ஆனால் சாப்பிட்டாலோ இல்லை தண்ணி குடித்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எது சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாகாமல் ரொம்ப என்னை பயமுறுத்திடுச்சு நல்லா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதுக்காகவே தான் போனோம். அதுக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குளுக்கோஸ் ஏற்றுற இதுல இல்லை, டாக்டர் கூட குளுக்கோஸ் சொல்லலை. சரணியாவே எனக்கு இப்போ இது இருக்குன்னு சரி ஓகே டேப்லெட் தரோமா அப்படின்னாங்க. ஊசி கூட தேவையில்லை, இந்த டைமில் ஊசி தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நான் தான் சொன்னேன் சரி குளுக்கோஸ் அது ஏற்றுனாங்களா இப்போ, ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வருதுன்றாங்க அப்படின்ட்டு இந்த டைமில் குளுக்கோஸ் ஏற்றலாமான்னு கேட்டதுக்கு சரி ஓகே போட்டுக்கலாம், குளுக்கோஸ் ஒன்று ஏற்றிக்கோ, இன்ஜெக்ஷன் எதுவும் தேவையில்ல, குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிக்க அப்படின்னாங்க. அதனால தான் போய்ட்டு குளுக்கோஸ் ஒன்று ஏற்றணும். அது குளுக்கோஸில் வந்து 2 ஊசி வந்து போட்டாங்க. அதில் அந்த டப்பாவில் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மஞ்சள் கலர் ஒரு ஊசி போட்டாங்க. அந்த குளுக்கோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையில் ஒரு ஊசி போட்டாங்க பாருங்கள், சத்தியமாக எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. ஊசி போட்டுட்டாங்க, எனக்கு வந்து அது சரியாக தெரியல. அந்த ஊசி போடும்போது அந்த மருந்து வந்து நரம்பில் போகிறது மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் போட்ட ஒரு 5 செகண்டில் ஒரு 2 செகண்ட் கூட வச்சுக்கோங்க, அப்படியே உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் பயந்துட்டேன் இது சொல்லும் போது. ஐயோ உடம்புலாம் எரியுது, கால் கை ஃபுல்லாக சம்திங் எரிச்சல் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் அப்படிதான் இருக்கும். நானே பயந்துட்டேன், சமத்தியாக பயந்துட்டேன். என்னடா இது எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க 2 நிமிஷம் அப்படிதான் பாருங்க சொன்ன மாதிரி செஞ்சிச்சு. அப்புறம் வந்து குளுக்கோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து அப்புறம் அக்கா அப்புறம் நம்ம ஃபேமிலி இருக்கும் சரி, நீங்களும் சரி, நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க சொல்லியிருந்தாங்க. மெசேஜில் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுங்க. அதான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனந்த கண்ணீரே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்காக கேட்ட எல்லாருக்கும் சரி, எனக்காக ப்ரே பண்ணிட்ட எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி தான் நான் சொல்லிக்கணும். ஸோ அதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ எனக்காக ப்ரே பண்ணிட்ட எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 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 நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக நார்மலாக தான் இருக்காங்க, டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. குளுக்கோஸ் போட்டது வந்து மயக்கம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நல்லா தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 வேளை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டேன்.
அப்புறம் அவ்வளோதான் சாப்பிடாம இருந்தால் அந்த மாதிரி லைட்டாக இது பண்ணுற மாதிரி அதனால மனோவிரதம் இல்லை எப்பவுமே வந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா காலைல சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் இன்னும் நைட்டு வந்து சாப்பிடல சாப்பாடு செய்யணும் ஸோ ஈவினிங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் தான் இந்த வந்து கிழங்கு இருந்துச்சு சொல்லிட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த விஷயம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கன்சீவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை, ஏன்னா செக் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தாங்க என்னையுமே. ஒரு 2 days கழிச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் சொல்லி டாக்டர் வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து சரி அப்புறம் அவங்களே சொன்னாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்போமா, அது எப்படி சொல்லாமல் இருப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இல்லைன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே ஒரு சந்தேகம் அந்த ஒரு இது என்னடா இது நம்ம கேட்டோமே நம்ம சொல்லலையே சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் கமெண்டே தான் உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு எப்படி இருக்கு, அதை விட நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெக்னெண்ட்டா கண்டிப்பாக கன்ஃபார்ம்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கேட்டாங்க எல்லாத்துக்குமே சரி செக் பண்ணி பார்த்தோம். இப்போ இல்லை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். இருந்தால் அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்குமா, ஸோ கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து சொல்லிட்டேன். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகணும் அப்படின்றதுனால காலைல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து காலேஜ் போய் வந்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல. அவரும் வந்து என்னை எழுப்பல. ஸோ அதுக்கப்புறம் எழுந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கே நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதான் கொஞ்சம் லேட்டாக வரும், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆமாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் இப்போ வந்து நீங்களே வந்து பாருங்கள் நான் இப்போ ரொம்ப நல்லா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் வந்து இல்லை. ஸோ எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அப்படின்னா எனக்காக நிறைய பேர் வேண்டிக்கிட்டது கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை சுற்றி உள்ள பேர் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் ஆகாது. ஸோ அதான் இந்த மாதிரி கமெண்ட்டும் எதுவும் ரிப்ளை பண்ணலன்ட்டு கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து சரணி அப்படி இருக்கிறதுனால அவங்க மொபைல் யூஸ் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை இருக்கிறதுனால மொபைல் அதிக நேரம் பார்க்க வேணான்ட்டாங்க. மொபைலே இன்னும் எடுக்கல, அவர் மொபைல் எடுத்து அவர் வந்து ஒர்க் போயிட்டாரு. அதனால எதுவும் ரிப்ளை பண்ணல, அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவே போட்டுட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அவுட்டிங் போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ஏதாவது வீடியோ போடலாமா, ஸோ உங்களோட இதை காட்டுங்க, அதாவது ஹோம் டூர்லாம் காட்ட சொல்லுவீங்க. அந்த மாதிரி நம்ம ஹோம் டூர்லாம் போட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக சந்திப்போம். பாய், டாடா, பாய்.